வந்து பல மாநிலத்தில் இருந்து எல்லாம் வந்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க. இந்த தரப்பில் உள்ளவங்க மட்டும் இன்வாய்ஸ் பண்ண பணம் வந்து 6 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. இது வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, முறையான ஒரு நடவடிக்கை இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு இடத்துல இன்றைக்கி கேஎல் செந்தூல் ஐபிடியில் நம்ம ஒன்று கூடி இன்றைக்கி எல்லாம் ரிப்போர்ட் போட்டு இதை வந்து போலீஸ் படை தலைவர் ஐஜிபி வந்து இது முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த மடானி அரசாங்கம் ஊழல் ஒழிப்பேன் அது ஒழிப்பேன்னு அவங்க பேசிக்கொண்டே தான் இருக்காங்களே தவிர, நாளுக்கு நாள் இந்த ஸ்கேமர்களை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க, பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள். ஏமாற்றவங்க அவங்க வெளியே நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க போய் எந்த ஒரு ரிப்போர்ட் போட்டாலும் முறையான ஒரு நடவடிக்கை ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு ஏமாற்றத்துக்கும் நாங்கள் வீதியில் இறங்கி போராடுற நிலைமைகளை தான் இங்கே இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம இந்த மடானி அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்கோன்னா, இந்த இஷ்யூவை சீரியஸாக பார்த்து இது முழுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு நீதி வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் வந்துட்டு ஒரு 15 வருஷமா கோலாலம்பூர்ல தான் இருக்கிறேன். 2018 போல பிணையில் உள்ள ஒரு நிர்வாகம் 60 வருஷமான ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு மக்களுக்கு, வியாபார வாய்ப்பும் பணத்தை டபுள் ட்ரிபிள் ஆக்குறதுக்குன்ற ஒரு வாய்ப்பு. அதாவது ஐபிஓ ஷேர்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பப்ளிக் லிஸ்ட் ஆக போறாங்க. அந்த கம்பெனிக்கெல்லாம் இன்வெஸ்டர் தேவைப்படுது. சாதாரண மக்கள் ஆகிய நீங்கள் வந்து இங்க கூட கலந்துக்கலாம்னு சொல்ற ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த கம்பெனியை நாங்கள் வந்து பஸ் டூர் மூலியமா போய் பார்த்தோம். அந்த கம்பெனி ஃபுல்லா செக் பண்ணிட்டு சரி இந்த கொடுக்குற வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பங்கெடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாபம் ஆடிறதுக்காக. நான் மட்டும் பர்சனலா மலேசியா காசு 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோட டீம் மட்டும் ஏறக்குறைய 6 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அதாவது 5 வருஷத்துல நம்ம கம்பெனி பப்ளிக் லிஸ்ட் ஆயிரும், உங்களோட லாபத்தை நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. 7ஆம் தேதி 9ஆம் மாசம் 2022 எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கம்பெனி ஓனரு அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இறப்புக்கு போயிருந்தோம். ஆனா ஒரு ஃபேஸை கூட எங்களால பார்க்க முடியல. அதோட ஒரு மாசத்துல அந்த கம்பெனியோட பேக் ஆஃபீஸ் சிஸ்டம் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, எங்களால போறவும் முடியல. அன்னில இருந்து இன்னைக்கு மட்டும் எங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் தொடர்பு இல்லாம போயிருச்சு. எங்களோட 6 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் காசு, அந்த முதலீடு காசு காணா போயிருச்சு, எங்க போயிருச்சுன்னே தெரியல. எங்களுக்கு என்ன சஸ்பெக்ட்னா, இந்த கம்பெனி எங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, எங்களை வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டாங்க, அதாவது அபியூஸ் பண்ணிட்டாங்க எங்க பணத்தை வச்சு. நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா, உண்மையாவே இந்த கம்பெனியோட ஓனரு இறந்துட்டாரா இல்ல இது ஒரு செட்டப்பா, எங்களோட முதலீடுக்கு மோசடி பண்ணிட்டாங்களா, எங்களுக்கு அதுதான் கேள்வி. எங்களுக்கு இந்த அரசாங்கம் அதிகாரிகள் இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது எங்களோட ஹார்ட் அர்ன் மணி, வயசு கூட அவங்க கூட காசு போட்டிருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, கண்ணு மணிக்கு எல்லாமே இருந்துச்சு, இன்னைக்கு இல்லாம போறது ஒரு சரியான ஒரு அநீதி. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி கிடைச்சே ஆகணும். அதனாலதான் நாங்க மீடியா அதிகாரிகிட்ட எல்லாத்துலயும் நாங்க போறோம். இந்த கிராஜான் இந்த விஷயமா என்ன செய்ய போறாங்க, அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். எங்களுக்கு எங்க பணம் திருப்பி கிடைச்சாகணும். பேஜஸா கொடுத்தாங்க 470 23,500 மட்டும். எத்தனை பேர் வேணாலும் போடலாம், ஏன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். அந்த யூனிட்ஸ் பப்ளிக் லிஸ்ட் ஆகும் போது உங்களுக்கு அதுல லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நடுவுல MOU செஞ்சிருக்கோம்னு சொல்லி இன்னொரு கம்பெனி பேரையும் கொண்டு வந்தாங்க. அவங்க செட்டலைட் கம்பெனி, அந்த செட்டலைட் கம்பெனியோட போனை கூட பிரஸ்மியான் செஞ்சது டத்தின் ஸ்ரீ வானசீசா. அதெல்லாம் காமிச்சு எங்க கிட்ட இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப நாங்களும் என்ன நம்புறோம்னா, இந்த கம்பெனி பப்ளிக் லிஸ்ட் ஆயிரும், பெரிய கம்பெனி, மக்கள் தமிழ உங்களுக்கு ஈஸிலி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, ஐபிஓ வாய்ப்பு. ஸோ இங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியமா களத்துல இறங்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, கொடுக்குற வாய்ப்பு 60 வருஷம் கம்பெனி, இந்த MOU வாய்ப்பு வந்துட்டு அவங்களும் பெரிய கம்பெனி சொல்லிதான் நாங்க இறங்கணும். இந்த கம்பெனியோட பாஸ் இறந்தாரா என்னன்னு தெரியல, பட் இறந்த டேட்டு 7ஆம் தேதி 9ஆம் மாசம் 2022. அன்னில இருந்து இன்னைக்கு மட்டும் நாங்க பதில் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்கல. ஆனா அந்த கம்பெனிக்கு டைரக்டர் இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிக்கு செக்ரட்டரி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு CEO இருக்காங்க. நிறைய பேர் மேல உள்ளவங்களாம் இன்னைக்கு தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. எங்களுக்கு வேற வழியே இல்லை, நாங்க இன்னைக்கு மீடியா கிட்ட வர்றதா போயிருச்சு, அரசாங்கத்துக்கிட்டையும் வர்றதா போயிருச்சு. 10ஆம் மாசம் 2022, ஏன்னா அப்பதான் பேக் ஆஃபீஸ் சிஸ்டம் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய என் டீம்ல மட்டும் 400 பேருக்கு மேல இருப்பாங்க. சச்சராங்காரன் முழுக்க வெளிநாடு மட்டும் ஆளுங்க இருக்காங்க.